ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து சரி டேரக்டர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பவுன்ஸியாக வேணும். அப்புறம் ஆட் பண்ணா இந்த பீட் அது சாங்கா இல்லை, இனிஷியலாக அது பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தது. ஓகே. ஸோ அதை வந்து சாங்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு ம். அதுக்கு அவரே வந்து எழுதி வச்சாச்சு. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே. இது வந்து எங்களோட ரெக்கார்டிங் பூத்ஸ். ஹாய். வாவ். ஹாய் ஹாய். தியேட்டரோட லாஸ்ட் ரோவில் புக் பண்ணீங்கன்னா இருக்கையிலே ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். ஓகே. அதே மாதிரி இருக்கையிலே அதை விட இன்னும் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாக்ஸில் தான். ஸோ அதனால வந்து இருக்கையிலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா தியேட்டரோட சென்டர் ஸ்பாட் தான். விஜய் சித்தூர் ஒரு கேரக்டர் இருக்காரு. ஆமா. அவர் வந்து இப்போதான் நேத்திக்கு ஒரு லூட்டி அடிச்சுட்டு போயிருக்காரு. ஓஹோ. ஓ அப்ப இருக்கு. அப்ப ஒரு பெரிய லூட்டி இருக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்பாட்டு. ஓகே. we are the first to be in south to offer this. Wow. Second in the whole India. Wow. So it's like Dolby Atmos. Wow. Okay. For our own students. Super bro. பக்கா Dolby Atmos செட்டப். Oh my god. வேற லெவல்ல இருக்கு. வோக்கல்ஸ் அதே மாதிரி ஓரோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஓரோ எலமெண்ட்ஸும் சும்மா தனியா. ஸோ அந்த ரிதம் அதில் இருக்கிற பேஸு. ஓகே, இப்போ வோக்கல்ஸ்லேயே நம்ம பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ் காமிக்கிறேன். ஓகே. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் ஒரிஜினலி வோக்கல்ஸ் இருக்கும். ஓகே. நம்ம அதை ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் we get the sound. ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூர் பார்க்க போகிறோம். இது வந்து ஹோம் டூரை தாண்டி இது வந்து ஒரு நல்ல ஸ்டுடியோ டூர். மியூசிக் டைரக்டர் சித்துக்குமாரோடைய ஒரு அகாடமி இருக்குது, ப்ளூ அகாடமி. ஸோ அந்த அகாடமியில் தான் வந்து அவர் ஒரு பக்கம் மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் நிறைய யங் டேலண்ட்ஸுக்காக மியூசிக் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டுடியோவில் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது அண்ட் மல்டிபிள் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத தான் இந்த ஸ்டுடியோ டூரில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். காலிங் பில் அமைக்கணும். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஸ்டுடியோ டூர் எங்களுக்கு காட்ட போகிறதுக்காக. ப்ளஷர். அப்பாடா, சூப்பர். ஸோ நிறைய நம்ம சொன்ன மாதிரி தான் உங்கள் வந்து மியூசிக் போடுறது அண்ட் உங்கள் அகாடமியில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கும். சூப்பர். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஸோ அற்புதமான மியூசிக் ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அண்ட் மாஸ்டரிங் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது, இந்த பில்டிங்ல அப்படியே அற்புதமான இசை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி ப்ளூ அகாடமி இன்னைக்கு வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஸோ when did it started and இதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி அப்படின்றது குட்டியா ஒன்று இருக்கும்ல? ப்ளூ நாங்கள் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் ப்ளூ அப்படின்ற ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அகாடமி வந்து இட்ஸ் பீன் லைக் 5 years. ஓகே. ஸோ எங்களோட இனிஷியல் ஸ்டார்ட் வந்து கரெக்டாக நாங்கள் கோவிட்க்கு முதல் நாள் லாக்டவுன் அன்னைக்கு எங்களோட இனாகிரேஷன். நைஸ். கோவிட் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து இனாகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். அடுத்த நாள் வந்து லாக்டவுன் ஸ்டார்ட். ஸோ ஓகே. ஸோ என்ன நினைச்சீங்க? சரி, ஓகே, லாக்டவுன் போட்டாங்க. இல்ல, நாங்க ஒரு வாரம் சரியாயிடும் அப்படிதான். முதல்ல ஒரு வாரம் சரியாயிடும், அப்புறமாட்டி 2 மாசம். சரி, இந்த மாசம் முடிஞ்சிருவாங்க. அப்புறமாட்டி 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு. எங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு, சரி ரைட் இது எங்கேயோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ வி டோன்ட் நீட் டு ரிஸ்க் இட்னு சொல்லிட்டு நாங்க இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்பாட்ல இருந்தோம். இன்னும் பயங்கரமான ஒரு மெயின் ஏரியால பிளான் பண்ணி வச்சிருந்தோம், லயோலாக்கு ஆப்போசிட்ல. ஓகே. ஸோ அங்கதான் ஹார்லி டேவிட்சன் பக்கத்துல இருந்துச்சு. ஸோ அப்புறம் வி ஹேட் டு ட்ராப் த பிளான். அதை க்ளோஸ் பண்ணிட்டு நிறைய கியர்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தோம், அதெல்லாம் திருப்பி ரீசேல் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு வி வென்ட் பேக் ஹோம்.
and we Okay. started Online courses. online courses. ஆன்லைன் கோர்சஸ் வா Yeah. அது கோவிட் டைம்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா Yes. நிறைய பேர் Helpful-ஆ இருந்திருக்கு இருக்கு. இல்லையா? Yeah. ஓகே. So, ஐ திங்க் நீங்க வந்து மியூசிக் வந்து நுங்கம்பாக்கம்ல இல்லாம வலசரவாக்கத்துல படணும்னு இருந்திருக்கு. இருந்தது. ஆமா. ஸோ அப்படி ஆரம்பிச்சு அப்புறம் செகண்ட் கோவிடுக்கு முன்னாடி we found this place and we felt ஓகே nice time to start. ஓகே. ஸோ அதனால then Blue Academy. ப்ளூ ஸோ பேசிக்கலி நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? அவர் என்னோட காலேஜ் சீனியர், ஓ சூப்பர் சீனியர். சூப்பர் சீன். ஓகே. ஸோ லைக் வி ஹேட் அ பிரதர்ஹுட். ஸோ நானும் அவரும் வந்து First பிஃபோர் work ஒர்க், னு சொன்னா ஏனோ ஒன்லியமா. ஆமா First ஷார்ட் movie. ஃபிலிம், ஓகே. ஷார்ட் ஃபிலிம் காலத்துல இருந்து ஆ. அவர் அண்ணன், நான் தம்பி. அவர் அண்ணனா இருக்கும்போது நான் தம்பி, நீங்க நான் தம்பியா இருக்கும்போது அவர் அண்ணன். ஸோ அந்த மாதிரி வி ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் கனெக்ஷன். அப்புறம் தென் ஹீ இஸ் அன் அமேசிங் டீச்சர். ஓ வாவ். நான் வந்து ஐ ஒன்ட் கால் மை செல்ஃப் ஆஸ் அ டீச்சர், ம் ஐ ஷேர் நாலேஜ். ம் ம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுவேன். பட் ஹீ இஸ் குட் அட் டீச்சிங். ஓ ஸோ வாவ். அதனால ஓகே. வி போத் ஆல்வேஸ் வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங். ஒரு இன்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. பட் அதுக்குன்னு ஒரு டைம் வரணும். ஓகே. ஸோ பேக் தென் வி நெவர் ஹேட் தட் தாட்ஸ். அப்புறம் ஸ்லோலி அப்புறம் அந்த டைம்ல Okay. கோவிட் வந்துருச்சு. வரலைன்னா நாங்க வந்து அப்பயே இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே. பட் மேபி இந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்துருக்கு. இருந்தது. All good but யா பட் இட் வென்ட் வெல். இட் வாஸ் சேலஞ்சிங் பட் இட் வாஸ் நைஸ். ஓகே கிரேட். சார் நம்ம டூரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த இடம் பேசிக்கலி லாபி ஸ்பேஸ். யா ம். ஸோ உள்ள வந்த உடனே ஸோ திஸ் இஸ் அவர் வெல்கமிங் ஸ்பாட். ம். ஸோ இங்கே தான் எல்லாருமே, ஸோ திஸ் இஸ் வேர் தே கெட் டு see the blue. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூ அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம். கரெக்ட். அடுத்ததான் நான் வரதா இருந்தேன். ப்ளூனா என்ன? ஸோ ப்ளூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஓகே. அப்படின்றது ஒரு இது. ஸ்கைக்கு எப்படி லிமிட்டே இல்லையோ ம். அது மாதிரி எங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு லிமிட்டே கிடையாது. ஓகே. the sky oda color ஸ்கையோட கலர். and the petals is like butterfly. ஓகே. On ஸோ the எங்க sky. கிட்ட வரவங்களை நாங்க பட்டர்ஃப்ளையா பறக்க வைக்கிறோம். Yes. அடடா, எவ்வளவு இதோட classic வீடியோ logo இருக்கு, வச்சு. அனிமேஷன் வீடியோ இருக்கு. ஆ, அப்படியே பட்டர்ஃப்ளை வந்து பறந்து வந்து உட்காரும். அடடா. அதுதான் ஐடியா. ஸோ அப்படிதான் அதுல வந்து ஈ சேர்க்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நியூமராலஜி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. சேர்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே. அதுல நிறைய பிராண்ட் இருக்கு. ஆமா. அப்படி அவ்வளவுதான். சேர்க்கலாம். சேர்க்கலாம். கொஞ்சம் வெரைட்டியா இருக்கட்டும் சொல்லி. ஓகே. வேணா நீங்க அந்த பெட்டல ஈ அப்படின்னு நீங்க ஆமா, கலந்துருக்காங்க. அதே consider வச்சுக்கலாம். பண்ணிக்கலாம். எவ்வளவு யோசிச்சிருக்கீங்க லோகோ பின்னாடி. Nice, ஸோ nice. இதுதான் என்ட்ரன்ஸ் அண்ட் வி ஹேவ் அன் அமேசிங் டீம் ஹியர். ஸோ கீர்த்தனா, Okay. ஷீ இஸ் த ஒன் ஹூ ஹேண்டில்ஸ் ஆல் த ஃப்ரண்ட் டெஸ்க் திங்ஸ் அண்ட் பெனி our assistant manager, Okay, also hi bro. one of our faculty, Wow. and also one of our alumni. ஓ சொல்லிட்டே போலாம். நிறைய இருக்கு. ஓகே. சோ இவர் என்ன டீச் பண்றாருங்க? ஸோ மைசூர் பெனி, நான் இங்கே தான் ப்ளூவில் படித்தேன். இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே. ஸோ என்னவா லைக் டிப்ளமோக்கு ட்ரெயினராக இருக்கேன் நான் இங்கே. Okay. ஐ ஒர்க் ஃபார் லைக் ரெக்கார்டிங் இன்ஜினியராகவும் ஓ ஸ்டாஃபாகவும் இருக்கேன். நைஸ். புரியுது. கீர்த்தனா, she is Right. another important faculty. Okay. இவங்க தான் வந்து வர்ற பீப்புள் எல்லார்கிட்டயும் கனெக்ட் பண்றது. வாவ். ஸோ இவங்க தான் she is the one who talks about everything ப்ளூவை பத்தி ஓகே. and everything. இது இல்லாம நான் நிறைய டீம்ல இருக்காங்க. சூப்பர். அப்படி எல்லாரையும் போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க வந்து we teach music production also. ஓகே. And படத்தோட கம்போசிங்ஸ் எல்லாம் நான் மேல பண்றது அடுத்த ஸ்டேஜ் இங்க தான் வரும். ஓ அங்க இருந்து இங்க மேல இருந்து கீழ இறங்கி வருது. ஓகே. அது வந்து படம் பாக்குறப்ப ஒரு மியூசிக் ஓடுது, பின்னாடி ஒரு சவுண்ட் ஒன்று போகுது, இது எல்லாமே இருக்கு. பட் இனிஷியலி உங்ககிட்ட வர ஃபுட்டேஜ் எப்படி வரும் அண்ட் நீங்க அதை பார்த்தோம். ஏன்னா மொழி படத்துடைய ஓப்பனிங் அந்த ஒரு கம்போசிங் சீன் ஒன்று இருந்திருக்கு. கரெக்ட். அதை நாங்க பார்த்துருக்கோம். அது ஆக்சுவலி அப்படிதான் இருக்குமா இல்ல? கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆயிடுச்சு. ஒரே ரூம்ல இல்லாம இப்ப எல்லாம் வேற வேற ரூம் நாங்க பிரிச்சுக்கிட்டு ஓகே. அப்படி இருக்கு. பட் யா ஆஸ் யூ டோல் லைக் ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்கிரிப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்கிரிப்ட்ல இருந்து நான் ஆஸ் அ கம்போசரா உள்ள வருவேன். ஸோ 4 பேர் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. 4 பில்லர்ஸ் ஆஃப் தி ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டர், எடிட்டர், கேமராமேன், டிஓபி அண்ட் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த 4 பேர்ல நான் ஒருத்தனா இருக்கிறது எனக்கு ஹாப்பி. ஸோ இங்க வந்து என்னன்னா அந்த 4 பில்லர்ல ஒன் ஆஃப் த பில்லரா இருக்கும்போது ஸ்கிரிப்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ அங்க இருந்து அப்படியே ஒவ்வொரு ப்ராசஸா லைக் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி சாங்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு சில சாங்ஸ் ஷூட்டுக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்துருவேன். ஒரு சில சாங்ஸ் வந்து ஷூட்டுக்கு தேவைப்படாது. ஓகே. பட் ஆனா எனக்கு ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணும். அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணதும் அப்படி ஏதாவது பாட்டு
ஜோ படத்துல கோவை குளிரான்னு ஒரு சாங், ரியோவே எழுதி ஹீரோயினோட Okay. என்ட்ரி சாங், ஹீரோயினோட இன்ட்ரோ வந்து அந்த சாங் தான். அது சாங்கா இல்லை இனிஷியலா, அது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருந்தது. ஓகே ஸோ அதை வந்து சாங்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு ம். அதுக்கு அவரே வந்து எழுதி வச்சாச்சு. ஸோ அங்கேருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர். ம். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் டப்பிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ம். ஷூட்டில் உள்ள நாய்ஸஸோட ம். ஒரு ஃபுட்டேஜ் வரும். ம் அதே மாதிரி டப்பிங் பண்ணதுக்கு அப்புறமாட்டி, அதாவது ஏடிஆர் பண்ணதுக்கு அப்புறமாட்டி ஒரு 2.5 hour மூவி அப்படின்னா ஒரு டைம் லைன் லாக் பண்ணுவாங்க. ம் அந்த டைம் லைன்லாம் லாக் பண்ணாம ஒரு 3 hours ம் அந்த மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் வரும். அதான் நாங்க எல்லாம் பார்க்காததெல்லாம் நீங்க பார்த்துருவீங்க. ஆமா. ஸோ அது வந்து அங்க இருந்து அப்படியே ம். ஸ்டார்ட் ஆகும். work Okay, start ஆகும். okay. So, இந்த ரூம்ல நிறைய ஒர்க் வந்து படத்தோட அந்த ப்ராசஸ் ஃபுல்லா இந்த ரூம்ல போகும். Okay. என்னோட கம்போசிங் சீட்ல எல்லாமே அடுத்து ம். இங்கேயும் போகும். வேர் we get to teach Okay. students also. ஓகே ஸோ இங்க டீச்சிங்கும் பண்ணுவீங்க. எல்லா ரூம்லயும் இங்க டீச்சிங். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த படிக்கிறதுல இவ்வளவு போஸ்டர்ஸ் இருக்கு, அதுதான் அடுத்து நான் வரணும். இதுல ஒவ்வொன்றும் லைக் தீரன் அண்ட் அடிப்படை உங்க படம், பட் தீரன் இது என்னோட உங்களோடது. ஓகே நீங்க எப்படின்னா நாங்க தொகுதி பிரிச்சுக்கிட்டோம். சோ ஒண்ணு என்னோடது, ஒண்ணு அவரோடது, அப்படி மாறி மாறி இருக்கும். Okay. சோ தீரன் அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே ஆனா இது எல்லாமே என்னோடய இருக்கு. இதுல என்னன்னா என்னோட எல்லா சாங்ஸும் எல்லா ஸ்கோரும் இவர் தான் மிக்ஸ் பண்ணுவாரு. சோ சைலண்ட் பார்ட்னர் இதுலயே இருக்காரு. அதுல இருக்கு. சோ அவரோடது எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் வாவ். ஒன்னு மாத்தி ஒண்ணு. ஓ ராட்சசன், ஜோ, விஸ்வரூபம் 2, பேச்சுலர், சாஹோ, சிவப்பந்திரி பச்சை, காதல் ஒன்று கண்டேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக். ஓகே ஷார்ட் ஃபிலிம் இது. பட் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இட்ஸ் லைக் மை ஃபர்ஸ்ட் பிரேக். வாவ் வாவ். அதனால இது சென்டிமெண்டா இங்கேயே இருக்கு. இங்கேயே இருக்கட்டும். அப்படியே சிவப்பு மஞ்சள் பச்சை ஓகே அப்படியே போச்சு. வாவ். Yeah. And so this is composing suite. ஓகே யோஸ் டென், அங்க டென் மாதிரி டென் தான். ம். கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மெஸ்ஸியா தான் இருக்கணும் ப்ரோ, அப்படியே ஜாலியா. வாவ். இது வந்து இங்கே தான் டியூன் கம்போஸ் பண்றது. என் மைண்ட்ல இருக்கிற குப்பையெல்லாம் இங்க கொட்டுறது இங்கே தான். பட் அகாடமி பேர் ப்ளூ லிஸ்ட் எல்லாம் பச்சை கலர்ல இருக்கு. எனக்கு பச்சை பிடிக்கும். ஓகே ஸோ அதனாலதான் கீழே உள்ள ரூமும் பச்சை, இங்கேயும் பச்சை. ஐ மீன் பச்சை பிடிக்கும்னா when comes to work, I believe green gives ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல். பட் அது சென்டிமெண்டா எல்லா மியூசிக் கம்போசர்ஸ்க்கு ஒன்று இருக்கா? ஏன்னா அணியோட ஸ்டுடியோ நம்ம பார்க்குறப்ப மோஸ்ட்லி ரெட் இருக்கும். ஆமா, மேபி ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர். ஹி லைக்ஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். ஓகே ஆமா, பட் அவர் வந்து எப்படின்னா ஹி டிசைன்ஸ் ஃபார் மெனி ஸ்டுடியோஸ். அதனால இது எல்லாமே அவரே டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த பில்டிங்ல வந்து ஹி டிசைன்ஸ் அக்வஸ்டிக்ஸ் எல்லாமே பண்ணுவாரு. ஓகே ஸோ அதனால அவருக்கு வந்து கலரா வந்து இஸ் வெரி வர்சடைல். இதெல்லாம் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் ஆக்சுவலி? இது என்ன, இது என்ன? இது வந்து மேட்ரிக்ஸ் ப்ரூட் சிந்தசைசர். ஸோ இதை வச்சு நான் நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே ஒரே கனா யுவன் சார் பாடியிருக்காரு ஜோ படத்துல. அதுதான் ரீசெண்டா அது ஒர்க் பண்ணது. ஓகே இப்போ அடுத்த அப்கமிங் ஃபிலிம்ஸ்ல வந்து ஒரு 2 சாங்க்கு இதுல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வரும்போது சொல்றேன். ஸோ இங்க ஐ ஹாவ் ஆர்மி, ஃபயர்ஃபேஸ், UFX2 அண்ட் சட்டோரி. வந்து இது மானிட்டர் கண்ட்ரோல், ஆன்டலோப் சட்டோரி. ஓகே ஸோ இது பவர் இது, அதோட ரிமோட்டு. ஓகே அண்ட் இது என்னோட இது கன்சோல் 1 சாஃப்ட்வேரோட கன்சோல் 1 அப்படின்ற ஒரு இது. இதுல EQ, கம்ப்ரஸர், ஷேப்பிங் எல்லாமே நமக்கு இங்க இருந்தே பண்ணிக்கலாம். ஹேண்டியா இருக்கும். அந்த மவுஸ் வச்சு இப்படி ஓகே ஓகே இங்க இருந்தே எல்லாமே இன்னும் நமக்கு இன்னும் லைக் கிரியேட்டிவா இருக்கலாம், ஃபாஸ்டா வர்க். எக்கச்சக்கமான மல்டி டாஸ்கிங் வேலைகள் இருக்கு போல இந்த ரூம்ல. ஆமா, அதுல ஒரு டோன் இருக்கு. ஓகே அதுல ஒரு கலர் இருக்கு. சோ அந்த கலர் எனக்கு பிடிக்கும். ஐ மீன் கலர்னா அந்த சவுண்டிங் ஒன்னு கொடுக்கும். நம்ம அந்த ஃப்ளேவர்னு சொல்லுவோம். ஃப்ளேவர். ஓகே நாங்க ஏதாவது இந்த ரூம்ல போய் கேட்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? பண்ணலாம், போயிட்டு வந்து பண்ணுவோம். போயிட்டு வந்து பண்ணுவோமா? ஓகே இது வந்து இது கூட எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இந்த கீபோர்ட். ஓகே ஏன்னா இது ஒரு 10 வருஷம் பழசு, 10-12 வருஷம் பழசு. ஸ்கூல் டைம்ல இருந்து வச்சிருக்கீங்க போல. ஆமா, இது வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இந்த மோட்டிவ் XF7 வந்து என்னோட எல்லா காலங்கள்லயும் இருந்திருக்கு. ஓகே நம்மளோட சந்தோஷ காலங்கள், கஷ்ட காலங்கள். ரகுமான் சார் இதுல போய் பார்த்தனா அவர் வந்து ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பாரு அந்த பழைய ரோஜாக்கு பண்ண.
இது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு, அதனால ஃப்ரேம் போடல. நல்லதா இருக்கு. நல்லாவே இருக்கட்டும். Maybe இன்னும் frame கொஞ்சம் போட வருஷம் வேணாம். கழிச்சு இருக்கட்டும், frame இருக்கட்டும். போட்டுக்கலாம். ஒரு விஜய் சித்துன்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. ஆமா. அவர் வந்து இப்பதான் நேத்திக்கு ஒரு லூட்டி அடிச்சுட்டு போயிருக்காரு. ஓஹோ! ஓ! அப்ப இருக்கு. அப்ப ஒரு பெரிய லூட்டி இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் கேங் இருக்காங்க. ஓகே. people இருக்காங்க. ஆப்வியஸ்லி ரியோ இருக்கட்டும், இவரு நம்ம அவங்க எல்லாருமே இங்க அதிகமா வருவோம், சில் பண்ணுவோம். ஸோ கம்போசிங் தாண்டி இது இட்ஸ் லைக் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் தான். நைஸ், நைஸ், நைஸ். ஸோ மச் ஆஃப் மெமரிஸ். இதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து முக்கியமான ஏரியா. ஓகே. கிளாஸ் ரூம். சாரி கைஸ். ஹாய் கேஷவ். ஸோ இது வந்து எங்களோட கிளாஸ் ரூம். ஓகே. ஸோ சாரி ஃபார் அன்அனௌன்ஸ்ட். அவர் வந்து கேஷவ். ஸோ அவர் வந்து another important faculty. ஓகே. பெரிய கை, பட் ரொம்ப ஹம்பிளா இருப்பாரு. He's a music producer, electronic music producer, and also he's a playback singer. மலையாளம்லாம் நிறைய பாடியிருக்காரு, ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்படியா? குயின்ல பாடியிருக்காரு. வாவ். அதான் சொன்னேனே, ரொம்ப ஹம்பிள். ஆமா. இது வந்து எங்களோட ரெக்கார்டிங் பூத்ஸ். ஹாய். வாவ். ஹாய். ஹாய். இவர் வந்து ஆகாஷ். இவர் நம்மளோட ஒன் ஆஃப் தி டிப்ளமோ ஸ்டூடெண்ட். ஓகே. சோ இது ரெக்கார்டிங், இது கன்சோல் ரூம் பேசிக்கலி. ஓகே, ஓகே, ஓகே. இங்க இருந்து we can access this room ஓகே. and also the other room. ஓகே. that's a recording booth. ஆமா, இதுவும் ரெக்கார்டிங் பூத் தான். இப்போ வந்து கிராஸ் பண்ணீங்கல்ல பசங்க, அதுவும் ரெக்கார்டிங் பூத் தான். அதான் சொன்னேனே, கலை அலங்காரம் அப்படின்னா மாறிடும். அது மாறிடும். ஓகே. ஹாய். ஹாய். சோ இது ரெக்கார்டிங். ஒவ்வொரு லைட் ஒவ்வொரு கலர் டோன்ல இருக்கு. ஆமா. எப்பலாம் வந்து மூட் சேஞ்ச் வேணுமோ இங்க வந்து கூட கம்போஸ் பண்ணலாம். ஓ ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கே வந்து இப்ப நீங்க நாளைக்கு வந்து ஜி அங்கே உட்கார்ந்து போர் அடிக்குது, ஒரு மூட் சேஞ்ச் வேணும்னா இங்க வரலாம், அங்கே உட்கார்ந்து ஒர்க் பண்ணலாம். சோ இது வந்து ரெக்கார்டிங் பூத். இங்க we also have a small setup, so we can use it also. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாவ். சோ சாரி 10 feet height திடீர்னு இருக்கு. வந்துட்டோம். ஓகே. ஸ்ட்ரிங்ஸ், பேக்கிங் வோக்கல்ஸ், ஜோ படத்துல பேக்கிங் வோக்கல்ஸ் எல்லாமே இங்க தான். இந்த ரூம்ல தான் பண்ணுங்க. வாவ். சோ ட்ரம் கிட் எல்லாமே ரெக்கார்ட் பண்றதுக்கு நல்ல ஹைட்ல மைக் வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஓகே. அது ஒரு ஹைட்ல மைக் வச்சா you get much more ambient. பட் இந்த இடத்துல நீங்க எடுத்து நீங்க வர்க் பண்றப்ப நிறைய மெனக்கெட்டு இருப்பீங்க போலீங்க. ரொம்ப. இது ஆக்சுவலி ஒரு டெரஸ். இது ஆக்சுவலி இது வந்து ஒரிஜினல் ரூமே கிடையாது. ஓகே. நாங்க கிரியேட் பண்ண ரூம் ஆக்சுவலி. ஓகே. இது வந்து டெரஸ் பேசிக்கலி. அந்த அங்கேயோட முடிஞ்சிருச்சு. அதோட பில்டிங் முடிஞ்சிருச்சு. ஓகே. இதுக்கு இதெல்லாம் வந்து சில்லிங் ஏரியா. நாங்க வந்து எதுக்கு இந்த ஏரியா சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ரெக்கார்டிங் பூத்த போட்டீங்க. நான் ஹைட் கிடைக்கும். நம்ம தனியா கட்டும்போது we can better height. இது வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்பாட். ஓகே. we are the first to be in south to offer this. வாவ். Second in the whole India, wide Wow. India. So இப்படி it's like Dolby Atmos. Yes. வாவ். for ஓகே. our own students. சூப்பர் ப்ரோ. பக்கா டால்பி அட்மாஸ் செட்டப். ஓ மை காட். வேற லெவல்ல இருக்கு. Yes. So இது வந்து we are proud to say like நாம வந்து இது கொடுக்குறோம். So வாவ். சீரியஸ்லி நீங்க சவுத் இந்தியால நீங்க தான் ஃபர்ஸ்ட். யார்கிட்டயுமே இல்ல. யார்கிட்ட Basically ஒரு certified academy like Atmos setupனா இது மட்டும் தான். Like in an academy. பட் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். because since you have this Dolby Atmos installed, ஒரு கடத்துல DTS இருந்தது and then Dolby Audio வந்தது. அப்புறம் இப்ப Dolby Atmos, இப்ப தியேட்டர்ஸ் உடைய ப்ரமோஷன்ஸ்ல Dolby Atmos போறாங்க. பட் காமன் பப்ளிக்கு ஒரு Dolby Atmosனா என்ன, ஏன் அவங்க Dolby Atmosல படம் பார்க்கணும், why they want to watch in Dolby 7.1, இந்த ரெண்டுக்குமான ஒரு விஷயம். So basically இப்ப நமக்கு இந்த 2 dimensional அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. So xy and xy axis தான் 2 dimensional. So left to right and front to back இதுதான் 2 dimensional. ஓகே. So இதுல நம்ம ஒரு ஹெலிகாப்டர் இப்படி பறந்து போகுதுன்னா that is like actually coming in 2 dimensional. நம்ம இது வரைக்கும் 5.1 and 7.1ல நம்ம 2 dimensional தான் பார்த்துட்டு இருந்தோம். We can't feel the up and downs. இப்போ Dolby Atmos வரும்போது it is a 3 dimensional audio. You have a z axis. Okay. In toplam you have speakers and you're getting that feel like அங்க இருந்து விசில் வருதுன்னா you can actually feel it like it's coming from up to down because இங்கேயும் speakers இருக்கும். So you can actually feel the exact
3-dimensional audio in a Dolby Atmos. wow. And இப்போ again it is getting updated into a spatial audio. Okay. Spatial audio basically இப்போ உங்க மொபைல் போன்ல you have seen Dolby iOS ல Atmos. வந்து இப்ப ஸ்பேஷியல் ஆடியோ கொண்டு ஸ்பேஷியல் ஆடியோ இருக்கு, டால்பி அட்மாஸோட லோகோ இருக்கும். ம் ஸோ இதோட கான்செப்ட் எப்படின்னா இட்ஸ் கால்ட் அ பைனோரல் லோக்கலைசேஷன் ஹியர். ஓகே, ஸோ லெட்ஸ் சே you have only 2 ears, but you are able to listen in a Dolby Atmos theater. You are able to listen to a 3D panning. So same thing like that theater is actually emulated into a headphones. Okay, on the theater oda and the surround feel that is emulated into a headphones. Okay. And we can actually watch a Dolby Atmos movie in headphones. இந்த யூடியூப்ல எல்லாம் 8D ஆடியோ இப்படி போயிட்டு ஓகே, ஆனா 8D ஆடியோ ஒரு விஷயம் கிடையாது. 3 டைமென்ஷனல் தான் இருக்கு. ஓகே, 3D தான். 3D, ஆனா நமக்கு வந்து 8D அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இமிடியேட்டா அந்த கேட்டிருக்கோம். அந்த 8D அது தான் எதுக்கு ஹெட்போன்ஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருந்தோம். ஓகே சூப்பர். சோ நீங்க இந்த மாஸ்டரிங் பண்றனால இன்னொன்னு பப்ளிக்குக்காக நான் கேக்குறேன், தியேட்டர்ல நான் சீட் புக் பண்றப்போ டால்பி அட்மாஸ்ல எங்க நான் புக் பண்ணணும்? நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி, இது நல்ல கேள்வி. ஆக்சுவலா வந்து நான் வந்து இதை சொல்லி ஆகணும். பாதி பேர் இல்ல, 80% ஆஃப் பீப்புள் வந்து தே லைக் டு புக் லாஸ்ட் ரோ. தியேட்டரோட லாஸ்ட் ரோல புக் பண்ணீங்கன்னா இருக்கிறதுலே ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். ஓகே, அதே மாதிரி தியேட்டர்ல இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், பாக்ஸ் டிக்கெட்ஸ் இருக்கிறதுலே அதை விட இன்னும் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாக்ஸ்ல தான். ஸோ அதனால வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா தியேட்டரோட சென்டர் ஸ்பாட் தான். தியேட்டர் அந்த ஹால் எவ்வளோ பெரிய ஹாலோ அந்த ஹாலோட சென்டர் எங்கேயோ அங்கதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஸ்பாட். இப்போ இந்த ரூம்ல இதுதான் பெஸ்ட் ஸ்பாட். ஓகே ஸ்பாட்னு சொல்லும். ஸோ இப்போ நாங்க வந்து ப்ரொடியூசரை வந்து எதாவது கேட்குறாங்க, டேரக்டர் வந்து கேட்குறாங்கன்னா கூட இந்த கவுச்சை நாங்க முன்னாடி இழுத்துருவோம். ஓகே, இங்க வரைக்கும் இழுத்துருவோம். ஏன்னா அங்க நீங்க கேட்கும்போது யூ won't get the full experience. ஓகே, காட் இட். இதோட ஃப்ரண்ட்ல இருந்து ஆக்சுவலி அந்த ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து அந்த பாயிண்ட் எங்க ஜாயின் ஆகுது. காட் இட். சோ இந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸ்க்கு சென்டர்ல இங்க உட்கார்ந்தாதான் அந்த ஃபீல் கிடைக்கும் கிட்டத்தட்ட. ஓகே, இதேதான் தேட்டருக்கும். பெரிய ரூம் போச்சுன்னா அந்த பெரிய ரூம்ல சென்டர்ல தான் உட்காரணும். ஸோ அங்கதான் யூ வில் கெட் ப்ராப்பர் சரவுண்ட். இனி புக்கிங்ஸ் எல்லாம் சென்டர்ல தான் நடக்கும். இந்த பில்டிங்லயே இருக்கறதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரூம் அதுதான். அப்படியா? கிட்டத்தட்ட. ஓ மை காட். ஸோ ஹாய், ஓகே, இதுதான் நீங்க கேட்ட மாஸ்டரிங் ரூம். வாங்க, மாஸ்டரிங் சூட். மாஸ்டரிங் சூட். வாவ். ஸோ இந்த மாஸ்டரிங் ஸ்வீட்ல வந்து ஓகே, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வரும். ஆனா எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு பாருங்க அங்க இருந்தோட. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் 4 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. வி கால் இட் அஸ் மானிட்டர்ஸ். ஓகே, ஸ்பீக்கர்னு சொல்ல மாட்டோம், Monitors. மானிட்டர்ஸ். ஸோ அதுல வந்து இந்த இவர் வந்து நான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லுவேன், மானிட்டர்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்க்ளூசிவான ஸ்பீக்கர்ஸ். ஓகே, ஸோ எவ்வளவு ரூபா அப்படி அவரு? 14 ஒரு பேர், 14 lakhs ஒரு பேர். அண்ட் இது எப்படின்னா போயிட்டு கடையில பிடிச்சிருக்கு வாங்குறது அந்த மாதிரி சம்பவம் கிடையாது. வெயிட்டிங் பீரியட் 6 months. ஆர்டர் வந்து பிளேசிங் அப் ஆன் ஆர்டர்ஸ் தான். ஸோ நீங்க அப் ஃப்ரண்டா பே பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா கார் புக் பண்ற மாதிரி வச்சு உட்கார்ந்திருக்கணும், வெயிட் பண்ணணும். ஸோ அது ரெடி ஆகி வரும். இது யூரோப்ல இருந்து. என்ன ஸ்பெஷல் ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும்? அகைன் இந்த ஏரியாவுக்கு வந்து இவர் தான் கரெக்டா சொல்வாரு டெக்னிக்கலி. அண்ட் இது இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் Quested. ஸோ இவர் வேற இவர் வேற. இவர் ATCs, இவர் வந்து Quested. ஸோ நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு வேற வேற பிராண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா வகையான பிராண்ட்ஸுமே அவங்க சவுண்டிங் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக. ஏன்னா வந்து லைக் அதான் ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் ஸ்பீக்கர்ஸும் ரொம்ப முக்கியம். யூஸ்வலா நம்ம ஸ்பீக்கர்ஸ் நம்ம வீட்டில் வாங்கின ஸ்பீக்கர்ஸ் வந்து we call it as hi-fi ஸ்பீக்கர்ஸ். ஓகே, இப்போ ஹைஃபைன்னு சொல்லும்போது கண்டிப்பா there is a coloring. இப்போ நம்ம நார்மலா ஒரு பாட்டு போட்டாலும் it will boost it like கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் ஹைஸ். அதேதான். சோ நம்ம கண்டிப்பா ஒரிஜினல் கேட்காது. அவங்க கொஞ்சம் அந்த கலர் எல்லாம் போட்டு they will make it colored. ஓகே, சோ
ஸோ அந்த மாதிரி ஒரு மானிட்டரிங் தான் லைக் யூ கேன் ஆக்சுவலி லிசன் ஃப்ரம் அ ஹைஃபை ஓகே ஸ்பீக்கர் சிஸ்டம். These are the Pro Edition speakers. Okay. Basically, it is called the ATC SCM25 Pro. ஓகே எவ்வளோ பெரிய பேர். Okay. And it is a 3-way monitors. 3-way னா நம்ம லைக் frequency ஸ்பெக்ட்ரத்தை 3ஆ பிரிச்சிருக்கு. ஓகே as a lows, Hmm. mid and highs. ஓகே ஸோ நமக்கு இன்னொரு டீடைலிங் கிடைக்கும். இது லோஸ் இங்க இருந்து தனியா வரும், மிட்ஸ் இங்க இருந்து தனியா வரும், ஹைஸ் இங்க இருந்து தனியா வரும். ஓகே ஸோ யூ கெட் மச் மோர் டீடைலிங் ஃப்ரம் அ 3-way speaker. நீங்க சொன்ன அந்த ஹெட்ஃபோன்ஸ்ல அந்த ஸ்பீக்கருக்கான விஷயத்தை இதுல நம்ம பார்க்க முடியுமா? பெருசா இருந்தா சவுண்டோடைய குவாலிட்டி கொஞ்சம் இல்ல இது மெயினா வந்து அந்த frequency ஸ்பெக்ட்ரத்தை வந்து பிரிச்சிருக்கு. ம். ஸோ அதனாலே வந்து நமக்கு குவாலிட்டி அதிகமா இருக்கு. செப்பரேஷன் நிறைய செப்பரேஷன் நிறைய டீடைலிங் இருக்கும், நல்லா டீடைலிங் ம். நல்லா இருக்கும். ஓகே அண்ட் இட்ஸ் அ ப்ரோ எடிஷன் ஸ்பீக்கர் சிஸ்டம். ப்ரோ எடிஷன்னா இதுல கலரிங்கே இருக்காது. ஓகே ஸோ நம்ம இப்போ அதுல ஒரு ஒரு 1 kHz டோன் அதுல போட்டுருச்சுன்னா அந்த 1 kHz எங்கேயும் லைக் மாறாம அப்படியே யூ கேன் லிசன் ஓகே எக்ஸாக்ட் வாட் எவர் யூ ட்வீக்கிங் இன் திஸ் வில் பி ஹர்ட் ஃப்ரம் திஸ். ஆனா நம்ம ஒரு சாம்சங் ஸ்பீக்கர் அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்பீக்கர்ஸ் எப்பவுமே கலர்டா இருக்கும். ம். நம்ம கொஞ்சம் பேடான சாங் கேட்டாலும் அதுல நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பட் இதுல பேடான சாங் கேட்டா பேடா தான் Bad ஆ இருக்கும். அண்ட் இது வந்து இன்னொரு கம்பெனி. திஸ் இஸ் அகைன் லைக் ஸோ இது ஆல்சோ இஸ் BMW சொன்ன மாதிரி. திஸ் இஸ் குவஸ்டடோட திஸ் இஸ் த 7R ஓகே 2-way ஸ்பீக்கர்ஸ். ஸோ 2-wayனா இது ரெண்டாவதா பிரிச்சிருக்கு. அந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரத்தை ரெண்டாவதா பிரிச்சிருக்கு, Okay. லோஸ் அண்ட் ஹைஸ். ஓகே இதுல லோ ஹை Mid மிட் இருக்கு. வச்சிருக்கு, இது லோ அண்ட் ஹை. ஸோ Okay. 2-way 2-way ஸ்பீக்கர் சிஸ்டம். இதுவும் நல்லதா இருக்கும். ஓகே ஸோ இது வந்து நான் மோஸ்ட்லி மிக்சிங்க்கு யூஸ் பண்ணும். ம். இது வந்து அந்த மாஸ்டரிங்க்கு யூஸ் பண்ணும். Okay, மாஸ்டரிங்க்கு okay. எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும் ஓகே ட்வீக்கிங்ஸ் எல்லாமே. ஸோ Okay. அதுக்கு நம்ம இந்த இது ம். யூஸ் பண்ணோம். சோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து தொடரும் அதுக்கு. எஸ் எஸ் ம். இது எல்லாமே தொடணும். ஸோ Okay. இங்க ஒரு கம்ப்ரஸர் இருக்கு, ஓகே இங்க சேச்சுரேட்டர் இருக்கு, இது ஒரு மாஸ்டரிங் லிமிட்டர், ஓகே அண்ட் இது ஒரு ரிவர்ப், அண்ட் இது இன்னொரு கம்ப்ரஸர், ம். அண்ட் திஸ் இஸ் அன் EQ. Okay. அப்படி நிறைய லைட் வரும். கலரா இருக்குது. ஸோ அண்ட் திஸ் இஸ் அன் ஆப்டிக்கல் கம்ப்ரஸர், ம். ஆர்ட்னு சொல்லி Okay. கம்பெனியோட. அண்ட் திஸ் இஸ் த கிளாக் டெக்னிக். இட்ஸ் அ விண்டேஜ் கியர். Okay. ஃபுல் டெக்னு சொல்லணும். ம். அப்புறம் வந்து தீஸ் ஆர் லைக் த பேட்ச் பேஸ். ம். பேட்ச் பேஸ் நீங்க பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்சில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் பார்த்துருக்குல்ல, ஆமா அப்படியே இங்க இருந்து குத்தி Okay, அங்க கனெக்ட் okay, பண்ணும். okay. ஸோ அதே மாதிரி தான். ம். திஸ் இஸ் த ஓல்டு டெக்னாலஜி. ம். பட் ஓல்ட் இஸ் கோல்டு. எனக்கு இது இந்த மாதிரி பிடிக்கும் நிறைய பிடிக்கும். விஷயம். பட் இது அப்கிரேடடா இப்ப இருக்கு மார்க்கெட்ல. இதோட டிஜிட்டலையும் வந்திருக்கு. Okay. பட் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது ஐ வாண்ட் them to learn in that way. ஓகே எங்க லைக் இருந்து நாங்க வந்து எங்க இது விண்டேஜ் கியர்ஸ்ல இருந்து வருவோம். ஆ. மைக்னா மைக் வந்து ஆ. நாங்க இதுதான் மைக் அப்படின்னு சொல்லி பிக்சர்லாம் காட்டுறதுலாம் இல்ல. ம். ஒரிஜினலா மைக் எடுத்து ஓபன் பிரிச்சு. பண்ணியே ஓ காட்டிடுவோம். வாவ் வி ஹேவ் லைக் 1 lakh மைக்லாம் இருக்கு. ம். 1 lakh plus மைக்லாம் அதெல்லாம் வந்து ஓபன் பண்ணி இதுதான் கண்டென்சர், ம். இதோட தியரி இப்படிதான் நடக்கும், ஆ. ஸோ இந்த பிளேட் இப்படி இருக்கும், ம். இது இப்படி மூவ் ஆகும்லாம் Okay. சொல்லி ப்ராக்டிக்கலா அதான் வி லைக் டு எக்ஸ்ப்ளோர் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் என்ஜாய். வாவ் அதுதான் எங்களோட மெயின் மோட்டோ when comes to டீச்சிங். ம். அதே மாதிரி டெக்னாலஜி லைக் எங்களுக்கு சவுண்டிங் எனக்கு பர்சனலாக என்னோட எல்லா சாங்ஸ்லையுமே ஐ வாண்ட் தட் ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி, ஒரு சவுண்டிங் வேணும். ஸோ அதுக்காகவே வந்து நிறைய டார்ச்சர் பண்ணி அது வாங்குங்க இது வாங்குங்கலாம் நான் வாங்க வச்சிருக்கேன். ஸோ இது வந்து தீஸ் ஆர் த ஹார்ட் ஆஃப் த ஸ்டுடியோ. ஓகே ஹார்ட்னா சொன்னா அது ஆன்டிலோப் அண்ட் த யூனிவர்சலோடைய அப்போலோ. ம். ஸோ கம்ப்யூட்டர்ல இருந்து இத்தனை கியர்ஸ் கனெக்ட் பண்ணோம்னா யூ நீட் லைக் ஒரு ஜங்ஷன். கண்டிப்பா. ஸோ வி கால் இட் அஸ் கன்வெர்டர்ஸ். ஓகே ஓகே ஸோ கம்ப்யூட்டர் வந்து இதுல தான் கனெக்ட் ஆயிருக்கு, ஓகே வேற எதிலும் கனெக்ட் ஆகல. ம். ஸோ இதுல இருந்து தான் ஆல் தீஸ் கனெக்ஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஓகே ஸோ இதுல ஒரு 64 இன்புட்ஸ் அண்ட் 64 அவுட்புட்ஸ் வருது. ஓகே ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம இதுல கனெக்ட் பண்றதுக்கு இது வழியா கனெக்ட் பண்ணும். So the whole thing is connected into this. This is connected into a small Thunderbolt cable. Yes, yes. அண்ட் யூனிவர்சல் ஆடியோ. ஸோ Yeah. அவங்க வந்து தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பிராண்ட் யூ ஷுட் நோ. இதுவா? ஆமா Yes, அது. yes. ஸோ வி என்டார்ஸ் த பிராண்ட் அண்ட் they offer certification also. Okay. So universal audio powered certification from Blue. வாவ். So it's all the way from universal audio. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யூனிவர்சல் இஸ் ஆல்சோ லைக் எப்படி சொல்கிறது, அவங்களும் வந்து நான் ரிலேட் பண்ணணும் ஈஸியாக அப்படின்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி
சினிமா அப்படின்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிராண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிராண்ட் இருக்கும். பிராண்ட் இருக்கும். எடிட்டிங்ல பிரீமியர் ப்ரோ கரெக்ட். அதே மாதிரி தான். அந்த மாதிரி இப்போ இது வந்து எங்க ஃபீல்ட்ல வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டயும் இது இருக்கும். கண்டிப்பா ஒன்னாவது இருக்கும் இந்த பிராண்ட்ல இருந்து. ஓகே. ஸோ DAWs வந்து லைக் we can முன்னாடி மிக்சர்ஸ் இருந்துச்சுல, லைக் அனலாக் மிக்சர்ஸ். ஸோ அந்த மிக்சர்ஸுக்கு பதிலா லைக் மிக்சர்ஸ்ல ஃபேடர்ஸ் இருக்கும். மிக்சர் நீங்க பார்த்துருக்கீங்க லைவ் ஷோஸ்ல எல்லாம். ஸோ அதோட ஃபேடர்ஸ் திங்ஸ் எல்லாமே நமக்கு அந்த மிக்சர்ல ஒரு 16 சேனல்னா 16 சேனல் தான் இருக்கும். ஓகே. ஒரு 32 சேனல் மிக்சர்னா 32 தான் இருக்கும். ஆனா DAWல லைக் we have unlimited now the new Logic Pro. இந்த DAWக்கு we have like unlimited number of tracks. ஓகே. ஓகே. ஸோ எத்தனை ட்ராக்ஸ் வேணும் நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்ணதோ அவ்வளோ ஏறிட்டு தான் இருக்கும். வாவ். ஓகே. யா. ஸோ தட் இஸ் பேசிக்கலி DAW. DAW வந்து it actually connects in between these systems and the speakers. ஸோ இதெல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கும் we use. ஓகே. அண்ட் அதில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஈவன் சித்து ப்ரொடியூஸ் மியூசிக் இன் DAW. அண்ட் அங்க இருந்த ஃபைல்ஸ் வரும். ஓகே. அண்ட் it gets all the files get into my table. And finally I have to balance it. So balance அது ஒரு பேலன்சிங், அதுக்கு தான் நம்ம மிக்சிங் சொல்லுவோம். ஓகே. அந்த மிக்சிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் we switch into mastering. ஓகே. எவ்வளவு வேலை இருக்கு ஒரு படத்துக்கு. நிறைய இருக்கு. இது மட்டும் இல்ல சவுண்ட் டிசைனிங். ஆனா லைக் we are more into like a pre-production. நான் I am more into pre-production. Pre-productionனா ப்ரொடக்ஷன்னா பேசிக்கலி ஷூட்டிங். ஓகே. ப்ரீ-ப்ரொடக்ஷன்னா பிஃபோர் த ஷூட்டிங். ஓகே. ஸோ ஐ எம் மோர் இன்டு த சாங் செக்ஷன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ எம் பேசிக்கலி அ மியூசிஷியன். ஓகே. ஐ வாஸ் அ மிருதங்கிஸ்ட். இப்போ எனக்கு மிருதங்கம் வாசிக்க சொன்னா எனக்கு தெரியாது. ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல வாசிச்சுட்டு இருந்தது. இப்போ எனக்கு அவ்வளோலாம் மிருதங்கெல்லாம் வாசிக்க வராது. லைவ் சவுண்ட்ஸ் ஒன்று இருக்குல்ல படத்துல. எஸ் எஸ். அதுவும் இதுக்கும் ஒர்க்ஸ் ரொம்ப மாறும். லைவ் சவுண்ட் ஒரு படத்துல யூஸ் பண்றாங்க. லைவ் சவுண்ட் வந்து இட்ஸ் அ போஸ்ட் ப்ரொடக்ஷன். நம்ம ஷூட்டிங்க்கு அப்புறம் பண்ண விஷயங்கள் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ லைவ் சவுண்ட் டிசைனர் வந்து லொக்கேஷனில் இருக்கும். லொக்கேஷன் சவுண்ட் ரெக்கார்டிஸ்டாக இருக்கும். ஸோ தே வில் பி ரெக்கார்டிங் அ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். பட் கண்டிப்பாக லைக் போஸ்ட்ல கூட லைக் படம் முடிச்சுட்டு அவங்க ஸ்டுடியோக்கு வந்துட்டு they have to add some sort of sounds. ஓகே. ஏன்னா லைவ் இருந்துச்சுன்னா லைக் இப்போ லெட்ஸ் சே இப்போ நம்ம இந்த ரூம்ல பேசிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த ரூமுக்கு ஒரு டோன் இருக்கும், ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், இந்த ரூம்ல இருக்கிற நாய்ஸஸ் இருக்கும், இப்போ ஒரு ஏசி இருக்கு கண்டிப்பா. ஸோ இந்த ரூமோட லைவினஸ் லைக் நமக்கு அந்த படத்துல தெரியணும்னா யூ ஹாவ் டு கெட் தட் எக்ஸாக்ட் சவுண்ட். ஸோ அதுக்கு தான் வந்து வி லைக் a lot of new film makers now prefer the live sound. ஸோ அது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னன்னா லைக் nowadays லைக் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆர் லைக் ஃப்ரம் அதர் லாங்குவேஜஸ். ஸோ அவங்களால அந்த ஸ்டேஜ்லேயே வந்து லைக் ஆன் த ஸ்பாட்ல தே கான்ட் டெலிவர் த டயலாக். அதனால லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் அ டப்பிங். பட் ஸ்டில் if they have that live sound, at least that designer can have an idea like அந்த ரூம் எப்படி. So this is what the mixer view. Okay. நான் சொன்னல அந்த லைவ் மிக்சர்ல அந்த ஃபேடர்ஸ் இருக்கு. So all these like the faders. Okay. அதுல இந்த லைவ் மிக்சர்ல you can actually see the pan knobs, left to right pan பண்றதுக்கு. Okay. So அது அப்புறம் வந்து இதுதான் வந்து நமக்கு இன்சர்ட்ஸ் சொல்லும். இன்சர்ட்ஸ்ல வந்து you can actually put any plugins. Pluginsனா ஒரு kind of effects. It can be reverb, it can be EQ. Can be delayனா kind of an echo மாதிரி, flanges மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா கிரியேட்டிவான சவுண்ட்ஸ். இப்போ லெட்ஸ் சே திடீர்னு ஒரு படத்துல எனக்கு அங்க வந்து ரொபோட்டிக் சவுண்ட் வேணும். இப்போ நிறைய மூவி சாங்ஸ்லயே வந்து சிப்மங்க் சவுண்ட் எல்லாம் நீங்க கேட்டிருக்கோம். ஓப்பனிங்ல எல்லாமே சிப்மங்க் சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கோம். அந்த மாதிரி சவுண்ட்ஸா மாத்துறதுக்கும் கிரியேட்டிவான விஷயங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் யூசிங் தீஸ் பிளகின்ஸ். ஸோ இந்த பிளகின்ஸ் இத்தனை பிளகின்ஸ் இந்த சாஃப்ட்வேர்ல வராது. யூ ஹேவ் டு பர்ச்சேஸ். ஓகே. இப்போ ஒரு எடிட்டிங்ல நீங்க நிறைய பிளகின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி we have நிறைய வாங்கணும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த யூனிவர்சல் ஆடியோ பிளகின்ஸ் இந்த கம்பெனியோட யூனிவர்சல் ஆடியோ பிளகின்ஸ். ஸோ அண்ட் ஸோ இந்த செஷன்ல பாருங்க there is like 120+ tracks. Wow. Okay. ஸோ இதில் நம்ம வந்து எல்லாமே செப்பரேட்டாக ரெக்கார்ட் பண்ணோம். எவ்ரி திங் வில் பி செப்பரேட். வோக்கல்ஸ் இது வோக்கல்ஸ் தனியாக கேட்கணும்னா இந்த பார்ட்ல அந்த ஹை பாடின போர்ஷன் இது. வோக்கல்ஸ் அதே மாதிரி ஓரோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஓரோ எலமெண்ட்ஸும் நம்ம தனியா. ஸோ அந்த ரிதம் அதுல இருக்கிற பேஸ்
ஓகே இப்போ வோக்கல்ஸ்லேயே நம்ம பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இதில் இத்தனை பிளகின்ஸ் இருக்குல்ல, ம். ஸோ இதெல்லாமே ஆஃப் பண்ணால் Okay. சைந்தவி வோக்கல்ஸ் ஒரிஜினல் வோக்கல்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்படி தான் இருக்கும். காலத்தில் ஒரு வெறாமின போல மலங்கன முழிக்கிறேன். இப்படிதான் ஒரிஜினலி வோக்கல்ஸ் இருக்கும். ஓகே. நம்ம அதை ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் we get the sound. காலத்தில் ஒரு வெறாமின போல So you get Okay, like okay. அந்த each and every lyrics-ஓட clarity, அந்த டீடைலிங், அதே மாதிரி லிப் நாய்ஸஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நாங்க ரிமூவ் பண்ணோம். ஓகே. ஸோ அந்த கிளீனப்ஸ் எல்லாம் முடிச்சு யூ கெட் அ லைக் ஒரு ஃபைனல் வெர்ஷன். உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி. ஸோ இந்த சாங்கு உருகி உருகி எனக்கு வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாங்கு. ஓகே. ஏன் அப்படின்னா எனக்கு ஜென்ரலாகவே ஐ லவ் டு மேக் மெலடிஸ். ம். எனக்கு மற்ற எல்லா ஜானர் பண்ணுறதை விட எனக்கு மெலடி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ உருகி உருகி சாங் வந்து இனிஷியலாக நான் பண்ணும்போது எனக்கு என்னென்னா எப்பயுமே ஒரு சாங்னா அதில் கிட்டார்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு சாங்னா அதில் கிட்டார்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கிட்டார் சாங்காக இருக்கும், லவ் சாங்னா ஒரு கிட்டார், நெஞ்சுக்குள் போய் விளையாடுறதா எதனாலும். ஸோ எனக்கு வந்து கிட்டாரே இருக்கலாம், அது இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. பட் கிட்டாரை வந்து ஒரு டாமினண்ட்டாக வச்சு பண்ணுறதை விட வேற ஏதாவது பண்ணலாமா ஓகே அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு சாங் தான் உருகி உருகி. ஓகே. ஸோ இது வந்து சிராங்கோன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஸோ அந்த சிராங்கோ அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்படி தான் கேட்கும். ஒரு மாதிரி அந்த ஒரு பேஞ்சோ அந்த ஃபீல்ல தான் கேட்கும். ஸோ அதை வச்சு அதை பேஸாக வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சாங் வந்து ஒரு யூக்குலிலி, அப்புறம் வந்து இது யூக்குலிலி, அப்புறம் வந்து சராங்கோ, அப்புறம் கிட்டார், இவ்வளோதான் இருந்தது. ஓகே. இதெல்லாம் கிடையாது. எது அந்த ரிதம், அந்த ரிதம் பேக்கேஜ்லாம் பர்கஷன்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ இப்படிதான் சிம்பிளா இருந்துச்சு. அப்படி உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே. இவ்வளவுதான் இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து சரி டைரக்டர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பவுன்சியா வேணும், எனக்கு இதுல இன்னும் கொஞ்சம் ஹெவியா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் நான் ஆட் பண்ணது தான் இதெல்லாம். ஸோ தோலக்க சிம்பிள் ஒரு ஒரு சவுத்தும் ஒரு நார்த்தோட ஒரு மிக்ஸா பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அப்படி இது பண்ணது. ஸோ இதுல வந்து மெயினா நான் பாக்குறது என்னன்னா எனக்கு அந்த சிராங்கோ வந்து ஐ ஃபெல்ட் இட்ஸ். இதுலயே வந்து நீங்க அந்த சவுண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டா இது வந்து ஒரு அன்பிளக்ட் வெர்ஷன் மாதிரி இன்னொரு வெர்ஷன் ஆயிடும். ஆமா, ஒரு அன்பிளக்ட் வெர்ஷனா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே சாங்கை வந்து நான் வந்து நிறைய விதமா படத்துல யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. லைக் ஒரே டியூனை நான் வந்து வேற வேற விதமா அரைச்சேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஜாலியான ஒரு உருகி உருகி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா. எல்லாமே என்கிட்ட ஒன்று இருக்கு.
இது பாத்தீங்கன்னா ம். ஒரே ஒரு இதான் இது. ம். So, தனனா தனனா. So, it's like ம். தனனா தனனா தனனா. ம். அது வந்து ஒரு சட்டிலா ஓகே இப்படி போட்டுக்கிட்டேன். லைக் என்ன சொல்லுங்க பேச மாட்டேன். கடைசி என்ன ஒரே ஒரு உப்பு மட்டும் கொண்டு போறியா? டேய் சி போ. ஓவா நான் வருவேன்டா. போடா. என்ன மச்சான் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுடா. டேய் உன் ஆளு greeting கார்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போய் பேசிரு. எனக்கு சேர்த்து டிக்கெட் போட்டுறீல? போடுறேன்டா. டேய் அவளை கூட்டி போய் டிக்கெட் போடு. டேய் சரக்கு வாங்கி தரேன்டா. அந்த ஒரு Multiple சாங் அங்க இருந்து treatments. ஸ்டார்ட் பண்ணி Okay. ஸோ அது அப்படியே டெவலப் ஆகி ஓகே சூப்பர் ப்ரோ ஸோ மல்டிபிள் ப்ராசஸ் ஹேப்பனிங் ஹியர் எஸ் ஸோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டுடியோ டூர் வேற 2 பேரும் கொடுத்தீங்க எனக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணி நிறைய நல்லா இருந்தது எங்க ஹெட்ஃபோன்ஸ் வாங்கலாம் எப்படி தேட்டரில் உட்காரலாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெரிஞ்சது. ஹாப்பி அண்ட் டெஃபினெட்லி an amazing initiative from Provoke and from Bharat also. Thank you. So thank you for Provoke for this amazing platform. It's a pleasure. Thank you. Yes, Thank thank you so much Thank for you so both. much. Thank you so much. Thank you. Thank you. Thank you, bro. Thank you so much. Thank you, Provoke.